அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த ஒட்டகங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரானில் அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆயத்துக்களை மற்றவருக்கு கற்பித்தாலோ இல்லது நம்ம ஓதுனாலோ நமக்கு இந்த ஒட்டகத்துடைய அதிகமான சிறந்த நன்மை கிடைக்கிது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்க மஸ்ஜிதுன் நபவியில் சுஃபா திண்ணையில் சுஃபாவில் உட்காந்துருக்காங்க. அதாவது சுஃபானா திண்ணை, அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. கேட்குறாங்களாம், என்னென்னா, நீங்கள் அதிகாலையிலேயே புத்ஹான் அல்லது அக்கீகின்ற கடைவீதிக்கு போயிட்டு எந்த ஒரு பாவத்தின் காரணமாகவோ இல்லை தவறு காரணமாகவோ இல்லாமல் நேர்மையான வழியில் வர ஒட்டகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி எடுத்துகிட்டு வர விரும்புவீங்களான்னு. உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கண்டிப்பாக யாரை சொல்லலான்றாங்க. இந்த ஹதீஸில் வர புத்ஹான் அக்கீக் அப்படின்ற இடம் என்னென்னா ஒரு ஒட்டக சந்தை, புகழ்மிக்க ஒட்டக சந்தை. அங்கே போயிட்டு நீங்கள் எப்படின்னா எந்த ஒரு பாவத்தோட வழியிலையும் இல்லை, சரிங்களா, யாரையும் பாவம் செஞ்ச வழியில் இல்லாமல் ஒரு நல்ல முறையில் ஒட்டகத்தை வாங்கிக்கிட்டு வர விருப்பப்படுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்களும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நீங்கள் மஸ்ஜிதுக்கு போயிட்டு குரானில் இருந்து 2 ஆயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஓதுங்க. இப்படி நீங்கள் செஞ்சால் நீங்கள் அந்த புத்தஹான் அக்கீக்கின்ற சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த ஒட்டகங்களை விட இது சிறந்ததாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை 2 ஆயத்துக்களை ஓதுனீங்க அல்லது கற்று தந்தீங்கன்னா 2 சிறந்த ஒட்டகங்களை விட சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் திருக்குரானுடைய ஆயத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருப்போம். நம்மளால் இயன்ற அளவு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் குரான் அதிகமாக ஓதுங்க. அதே மாதிரி இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒட்டகத்துடைய அதிகமான நன்மைகளை சேகரித்து கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் மீசானுடைய தராசை அதிக கனமுடையதாக ஆக்கணும்ல. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதிகமான நன்மைகளையும் பயனுள்ள செயல்களையும் செய்து வாருங்கள். வல்ல ரஹ்மான் நம்மளுடைய நன்மை தரத்தையும் தட்டையும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன்.